குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல இன்னைக்கு செகண்ட் லெசன் ஆன வாட்டர் அப்படிங்கிற ஒரு லெசன் தான் நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டெஸ்ட் 2 டெஸ்ட் நம்ம எழுதுனதுனாலையும் நம்மளுக்கு அதுல இருக்கக்கூடிய எல்லா பாடங்களும் கருத்துகளும் எல்லாமே கான்செப்ட் எல்லாம் நமக்கு மனசுல பதிஞ்சிருக்கும். சரியா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வாட்டர். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த எசென்ஷியல் ஃபேக்டர். நமக்கு இங்க பூமியில உயிர் வாழறதுக்கு தேவையான ஆதாரங்கள்ல நமக்கு முக்கியமான ஆதாரம் உணவுங்கிறது பார்த்தோம். அடுத்தது இப்போ நீர், தண்ணிங்கிறதும் நமக்கு முக்கியமான ஒரு ஆதாரம் இல்லையா? தண்ணி இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுல்ல. காலையில எந்திரிச்சு ப்ரஷ் பண்றதுல இருந்து நமக்கு பார்த்தோம்னு சொன்னா நைட் நம்ம எல்லா உபயோகங்களுக்கும், நமக்கு மட்டும் கிடையாது, நம்மன் கிடையாது, ஹியூமன் பீயிங் அண்ட் தென் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ எல்லாருக்குமே வாட்டர் இஸ் அ எசென்ஷியல் ஃபேக்டர். எல்லாருக்கும் என்ன வேணும்? தண்ணி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஆதாரம். தண்ணி இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இந்த செடி கொடி வளர்வதற்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு நமக்கு தேவை. அனிமல்ஸுக்கும் நம்மள மாதிரியே எல்லா விஷயங்களுக்கும் நமக்கும் நமக்கு உயிர் வாழறதுக்கும் தேவை. அதே போல எல்லா பயன்பாடுகள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல, எல்லா பயன்பாடுகளுக்கும் எல்லா விஷயங்களுக்குமே நமக்கு என்ன தேவை? தண்ணி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒண்ணு இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த தண்ணியாகப்பட்டது நிறைய இடங்கள்ல என்ன ஆயிருக்கு? நமக்கு அதனுடைய நமக்கு தேவை அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா அதனுடைய அளவு என்பது நமக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அளவு அப்படின்னு சொன்னா என்னது? சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ சோர்ஸ் அப்படின்னு சொன்னா என்னது? ஆதாரங்கள். கடல், ஆறு, குளம், ஏரி, கிணறு, இது எல்லாம் தான் நமக்கு நீரினுடைய ஆதாரங்களா? எங்கிருந்து நமக்கு நீர் கிடைக்கிறது அப்படிங்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் முக்கியமான ஒரு ஆதாரம் என்பது மழை இல்லையா? மழை அப்படிங்கறதா நேச்சுரலா நம்ம இருக்கக்கூடிய சோர்சஸ். மழையில இருந்து தான் எல்லா இடங்களுக்கும் தண்ணி அப்படிங்கிறது நமக்கு ஃபில் ஆகுது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய பயன்பாட்டிற்காக நம்முடைய மாடர்ன் டெக்னாலஜி, நம்மளுடைய பாப்புலேஷன் ஆக்சுவலா அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா? மக்கள் தொகை என்பது இப்போ ஆண்டுக்கு ஆண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய மக்கள் தொகை என்பது அதிகமாயிட்டே இருக்கு. மக்கள் தொகை அதிகமாகும் பொழுது அதற்கு தகுந்தா போல் நம்முடைய தேவைகளும் அதிகமாகிறது. அப்போ 4 பேர் இருக்கிற இடத்துல இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க, ஆட் ஆனாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடு, பொருள் எல்லாமே நமக்கு தேவையா இருக்கு இல்லையா? அதனால நம்முடைய தேவைக்காக என்ன பண்றோம்? ஆறு, குளறு, கிணறு, இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றோம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டரிஸ் இப்படியே எல்லாம் கட்டிட்டு போயிட்டு இருக்கோம். பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் நம்ம கட்டுறோம். நமக்கு என்னது, விவசாய நிலத்தை எல்லாம் மாத்தி மாத்தி இந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த சோர்சஸ் அப்படிங்கிறது நமக்கு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு சைடு 2 பக்கம் பார்த்தா, ஒரு பக்கம் மக்கள் தொகை நமக்கு அதிகமாயிட்டே இருக்கு. அதே அடுத்த சைடு ஆதாரம் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகிறது? குறைகிறது. இதனாலதான் நமக்கு என்னது? இந்த அதனுடைய அளவு என்பது குறைஞ்சுகிட்டே இருக்கு. சோர்சஸ் அப்ப குறைய குறைய இந்த மாதிரி. அடுத்தது இன்னொன்னு கேட்டா, நம்ம கண்டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம், மாசுபடுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறோம். சோ நீர் என்பது என்ன ஆகுது? மாசுபடுதல் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபுல்லுமே நமக்கு என்ன மாதிரியான இருக்கு? பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறதும் அதிகமாயிட்டே இருக்கு. சோ பொல்யூஷன் அதிகமாகுது. பொல்யூஷன் எதனால அதிகமாகுது? நமக்கு ஃபேக்டரிஸ் எல்லாம் அதிகமாகுது, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு அதிகமாகிறது, அது போல நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் அதிகமாகிறது. அதிலிருந்து வரக்கூடிய புகையினாலதான் என்ன ஆகுது? நமக்கு எல்லா விஷயங்கள்லையுமே விவசாயத்திற்காக நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம பயன்படுத்துறோம். அது எல்லாம் தண்ணியோட கலக்குது. நம்ம தேவையில்லாத பூச்சி மருந்துகள்லாம் நம்ம அதுல கலக்கும் பொழுது அது என்ன ஆகுது? தண்ணியில போய் கலக்க கலக்க தண்ணி எல்லாம் கண்டாமினேட் ஆகுது.
எல்லா வகையான ஃபேக்டரிஸ்ல இருந்து வரக்கூடிய அவுட்லெட் தண்ணி கழிவு நீராகப்பட்டது நேரடியாக கடல் நீர்ல கிடக்குது. அப்போ நமக்கு கழிவு நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கணும்? சரியானபடி நம்ம ஃபில்டர் பண்ணி அதை கரெக்டா நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னா இந்த வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு வரவே வராது. வாட்டர் பொல்யூஷனுக்கு மெயினா என்ன ஆகும்? நமக்கு நம்ம ஃபேக்டரிஸ்ல இருந்து வரக்கூடியது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன ஆகுது? எல்லா வகையான தண்ணி எல்லாம் நேரடியாக நமக்கு கடல் நீர் அல்லது ஆற்று நீரில் நமக்கு கலக்கிறது. அந்த மாதிரி நமக்கு கலக்கும் பொழுதுதான் என்ன ஆகுது? அந்த தண்ணி ஆகப்பட்டது மாசுபடுகிறது. ஒரு சாயப்பட்டறையில இருந்து தண்ணி அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? நேராக அந்த கழிவு நீர் அதுல போகுது. அப்ப நம்ம குடிக்கிறதுக்காகவோ அல்லது வேற ஒரு பயன்பாட்டிற்கு விவசாயத்திற்காகவோ வச்சிருக்கிற நீர் என்னது? நமக்கு மாசுபடுகிறது. அப்போ மாசுபடுதல் அப்படிங்கிற ஒரு செயல் நிகழ்றதுனால அதை நம்ம அறியாம என்ன பண்றோம்? அதையே பயன்படுத்தும் பொழுது நமக்கு தேவையற்ற வியாதிகளும் நமக்கு வருது இல்லையா? இதை எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக குறைக்கணும். ஆஸ் அ சில்ட்ரன், குழந்தைகளாகிய நீங்கள் இதை எல்லாத்தையுமே கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணணும். விவசாயம் நிறைய நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக செய்யணும். நம்முடைய கண்ட்ரியில நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னாலே ஃபார்மிங், விவசாயம் தான். அப்ப அதை அதிகப்படுத்தணும். தண்ணீர் எல்லாத்தையும் இந்த மாதிரி சரியானபடி என்ன பண்ணணும்? கழிவு நீரை நமக்கு கரெக்டா ஃபில்டர் பண்ணி நம்ம செய்யறோம் அப்படின்னு செஞ்சோம்னா இந்த பொல்யூஷன் அப்படிங்கிறது வரவே வராது. பொல்யூஷன் எதனால வருது? சரியானபடி நம்ம ஃபில்டர் பண்ணாததுனாலதான். அப்ப நேரடியாக நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அனுப்பாம ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சரியானபடி அதை வடிகட்டி கரெக்டா சுத்திகரிப்பு செய்து நம்ம அனுப்பிச்சோம்னு சொன்னா பொல்யூஷனை அவாய்ட் பண்ணலாம். நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஆறு குளங்களை எல்லாம் மூடாம நிறைய நீர்நிலைகளை நம்ம உருவாக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஹெல்ப், நம்ம இருக்கிற எல்லாத்தையும் எல்லாம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு எதையுமே நம்ம இல்லாம செய்யாம பண்ணக்கூடாது. நம்மளால முடிஞ்சதை நம்ம வீட்டுக்கு செய்யற மாதிரியே நாட்டுக்கும் என்ன பண்ணணும்? நிறைய செடி கொடிகளை நம்ம நிறைய நடணும். சோ மரம் நிறைய நடுவது மூலம் நமக்கு என்ன ஆகும்? நம்ம மரம் என்பது என்ன கொடுக்கும்? மழை தரும். நீரை ஆவியாக்கி நமக்கு மேகமாக மாறினா என்ன ஆகுது? மழை. எப்படி மழைக்கு முக்கியமான ஆதாரம் சொன்னா ட்ரீஸ் அப்படின்னு சொல்லணும். அப்ப நிறைய நம்ம என்ன பண்ணணும்? மரங்களை எல்லாம் நம்ம நட்டு வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நீரினுடைய தேவை நமக்கு அதிகமானாலும் அது என்ன பண்ணும்? நம்ம நமக்கு அது காம்ப்ரமைஸ் பண்ணி நமக்கு நிறைய அது என்ன கொடுக்கும்? மழையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இப்போ மாசுபடுதலையும் தடுக்கணும். அதே போல மழை நீர் நமக்கு எவ்வாறு நமக்கு வாட்டர் சோர்சஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு விஷயத்தையுமே சைமல்டேனியஸா நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா இங்க எல்லா விஷயங்களுக்குமே வீடு நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கறது வேற, சமுதாயம் நல்லா இருக்கணும். அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன், உங்க வீட்டையே யோசிங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்ன செஞ்சு வச்சிருக்கோம்? காசு பணம் சேமிக்கிறதெல்லாம் கிடையாது. காற்ற தூய்மையா வச்சுக்கணும், நீரை தூய்மையா வச்சுக்கணும், மின்சார தேவையை நம்ம குறைச்சுக்கணும். இது எல்லாமே என்னன்னு கேட்டா இயற்கையினுடைய ஆதாரங்கள். அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ் பண்ணணும், மேம்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா அதுதான் ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? சோ இப்போ நம்ம பாக்குறோம் நமக்கு வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது தான் இந்த பூமியிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீர் அப்படின்னு சொன்னா நமக்கு பூமியில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா 1/3 மட்டும்தான் எர்த்ல நமக்கு நிலம் அப்படிங்கிறதே. ஓகே. அப்ப மீதி எல்லா போர்ஷனுமே என்னன்னு கேட்டா வாட்டர், நீரினால் நிரம்பப்பட்டதுதான் இந்த பூமி. நம்மள சுத்தி என்ன இருக்கு? சீ தான். இந்தியா மேப்ப பார்த்திருக்கீங்க இல்லையா? அரேபியன் சி இருக்கும், இந்திய பெருங்கடல் இருக்கும், வங்காள விரிகுடா, இது எல்லாமே நம்மள சுத்தி இருக்கும் இல்லையா? அப்ப நீரினால் சூழப்பட்டது நமக்கு 1/3 மட்டும்தான் லேண்ட் அப்படிங்கிறதே இருக்கு இந்த பூமியில. சோ அதற்கு என்னது? அப்ப நீர் நமக்கு வளத்தோடு இருக்கு. ஆனா அது சரியான முறையில நம்ம என்ன பண்ணணும்?
பயன்படுத்திக்கணும். ஆனா நமக்கு நல்ல நீர் அதிகமாக என்னென்ன வாட்டர் சோர்சஸ், அப்போ சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொன்னா சி அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் பகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்னு ரிவர், ஆறு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல. சோ கடல் என்பது என்னது, கடல் நீர் நமக்கு பீச் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அததான் கடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆற்று பகுதி அப்படின்னு சொன்னா நிறைய ஆறுகள், காவேரி, நமக்கு வந்து என்ன தாமிரபரணி அப்படின்லாம் இருக்கு இல்லையா, ஓடிக்கொண்டே இருப்பது. கடல் என்பது ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பரப்புல இருக்கக்கூடிய ஒரு நீர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆற்று நீர் அப்படின்னு சொன்னா மூவிங் கண்டிஷன்ல எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நிலத்தடி நீர், கிரவுண்ட். நமக்கு வந்து நிலம் என்றது என்னது, நமக்கு பூமியில இருக்கக்கூடியது இல்லையா. அப்போ அங்க இருக்கக்கூடியது அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம், பூமிக்கு அடியில இருக்கக்கூடியது. அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொன்னா நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ அது மூலமா தான் நம்ம என்ன பண்றோம், மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி வீட்டு தேவைகளுக்கு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், கிரவுண்ட் வாட்டரை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம், போர் போட்டு எடுத்து பண்றோம். அண்ட் தென் வெல் வாட்டர், வெல் அப்படின்னு சொன்னா கிணறு, கிணற்று பகுதி நீங்க பார்த்திருப்பீங்க. கிணறு என்பதும் ஆழ தோண்டி அதுல வரக்கூடிய தண்ணிய நம்ம நமக்கு தகுந்த மாதிரி வசதியான ஏதாவது ஒரு ப்ரொவிஷன்ஸ் ஆரம்பிச்சு அதுல இருந்து என்ன பண்றோம், தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஊற்று நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ரிங், ஸ்ப்ரிங் அப்படின்னு சொன்னா ஊற்று, ஊற்றுங்கிறதும் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா. நம்ம நீர் பகுதிகளுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் அப்படின்லாம் வச்சா என்னாகும், அங்கிருந்து தண்ணியாகப்பட்டது அந்த இடத்துல நமக்கு ஃபுல்லுமே அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கறதுனால என்ன ஆகும், அங்க நமக்கு தண்ணிங்கிற ஃப்ளோ இருக்கும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஊற்று தண்ணி அப்படிங்கறத நம்ம பயன்படுத்திக்கலாம். சோ இவை எல்லாம் தான் நமக்கு வாட்டர் சோர்சஸ், நேச்சுரலா இருக்கக்கூடியது. இந்த நீர் ஆதாரங்களை தான் நம்ம என்ன பண்றோம், நிச்சயமாக அதை எல்லாவற்றையுமே பயன்படுத்தணும். கிணத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடாது, சீ வாட்டரை பொல்யூட் பண்ணக்கூடாது, ரிவர் வாட்டரை பொல்யூட் பண்ணக்கூடாது. கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது, கிரவுண்ட் வாட்டர் லெவலையும் நம்ம என்ன பண்ணணும், சரியானபடி பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம், கரெக்டா இருந்தா. நம்ம கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம முக்கியமான ஒரு விஷயம் மழை நீர் தொட்டி அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க இல்லையா. எல்லார் வீட்லயும் இது வச்சிருக்கீங்களா? ஆக்சுவலா நம்ம வீட்டுல நீர்நிலை இருக்கக்கூடிய பகுதியில இதை நம்ம ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக கிரவுண்ட் வாட்டர் லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். மழை நீரை நம் வீட்டில் சேமிச்சு அந்த தொட்டி மூலமாக நம்ம என்ன பண்றோம், நிலத்துக்கு அனுப்புறோம்னு சொன்னா நிச்சயமா என்ன ஆகும், கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறதுனால நம்ம நீர்நிலைகளை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது தான். சோ இப்ப நம்ம பார்த்த இந்த ஒவ்வொரு சோர்சஸையுமே தெளிவாக நம்ம அடுத்தது டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், ஆறு மற்றும் ஏரி. ஏரி அப்படின்னா லேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ரிவர் அப்படிங்கிறது தான் ஆறு. உங்க ஊர்ல என்னென்ன ஆறு இருக்கு தெரியுமா? ஏன்னா எல்லா இடங்கள்லயுமே நிறைய ஆறுகள் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த ஊர்களுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான ஆறு இருக்கு அப்படிங்கிறத நீங்க உங்க பேரண்ட் மூலமா தெரிஞ்சுக்குங்க. தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. சோ இந்த ஆறு எங்க இருந்து உருவாகிறது, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகுது, நம்ம இதை வந்து எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், இந்த மாதிரியான ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணிக்கணும், நாலேஜ நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், வளர்த்துக்கணும். அப்பதான் அதை பத்தின ஒரு கருத்துகள் தெரியும். அப்படியே அதை படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் அவுட் பண்ணக்கூடாது. இதை என்ன சொல்லலாம், இப்போ இந்த ரிவர் வாட்டர் அப்படின்னு சொன்னாலே இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் நமக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் சீ வாட்டர் அப்படின்னு சொன்னா சால்ட்டி வாட்டர், நம்மளால அதை ரெகுலர் யூசஸ்க்கு நம்மளால பயன்படுத்த முடியாது. பட் ரிவர் வாட்டர் இஸ் த ஃப்ரெஷ் வாட்டர். இதை நம்ம என்ன படுத்தலாம், எல்லா வகையான பயன்பாட்டிற்கும், நம்ம குடிக்கிறதுக்கோ சமையலுக்கோ எல்லா பயன்பாட்டிற்குமே நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் தூய நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நல்ல நல்ல நீர் நன்னீர் அப்படின்னு சொல்றோம். அந்த தூய்மையாக இருக்கிறதுனால எல்லா தேவைகளுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஆற்று நீரை பயன்படுத்தலாம். இது எங்க இருந்து ஆக்சுவலா வருது அப்படின்னு சொன்னா சின்ன மலையிலிருந்து வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஃப்ளோ மவுண்டன்ஸ்ல இருந்து என்ன ஆகும், கீழே இறங்கி வரக்கூடிய ஒரு தண்ணி அப்படிங்கறதுனால அந்த தண்ணி எப்படி இருக்கும், நமக்கு
நல்ல தூய்மையான தண்ணியாக இருக்கும். அப்ப அந்த மலைகள்லாம் கடந்து வருது அப்படின்னு சொன்னா நிறைய மூலிகைகள், அது தூய்மையா இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மருத்துவ குணம் கூட அதுல இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த தண்ணி நம்ம என்ன பண்ணாது, அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. விவசாயத்திற்கோ சமையலுக்கோ அல்லது ஃபேக்டரிஸ் எல்லா விஷயங்களுக்குமே இந்த ஆற்று நீரை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேக் அப்படின்னு சொன்னா நீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு பகுதி. இது என்ன ஆகும், மூவிங் வாட்டர் அப்படின்னு சொன்னா ரிவர் வாட்டர் நகர்ந்து, அது ஆறுங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுவோம், மூவ் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஊரா அது கிராஸ் ஆயிட்டு இருக்கும். நம்ம தேவைன்னு சொன்னா அந்த ஆத்து தண்ணியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்தந்த இடத்துல நம்ம தேவைகளுக்காக அதை பயன்படுத்திக்கலாம். கால்வாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வெட்டி விவசாயத்திற்கோ அல்லது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மற்ற ஒரு தேவைகளுக்காக அப்படின்லாம் பயன்படுத்திக்கலாம். ஆனா லேக் வாட்டர் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகும், ஒரு ஒரு பிளேஸ்ல என்ன பண்றோம், ஏரி குளம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல உருவாக்கி நீரை தேக்கி வைக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்றதுதான் ஒரு பெரிய நீர் பரப்பு அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், லேக் வாட்டர். இது யாரால உருவாகிறது அப்படின்னு சொன்னா மேன் மேடு, நம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது தான் இந்த லேக் வாட்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நீங்க பிக்னிக் ஸ்பாட் எல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயும் லேக் இருக்கும். ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டி அந்த பிளேஸ்க்கு எல்லாம் போனா அங்க ஏரி அப்படின்லாம் இருக்கும். அந்த ஏரி அல்லது நம்ம ஊர் பக்கத்துலமும் ஏரி இருக்கும். நீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஆத்துக்கு பக்கத்துல நம்ம என்ன பண்றோம், பிரிட்ஜ் அப்படின்னு கட்டுவோம் இல்லையா, அணை மாதிரி தண்ணியை நம்ம என்ன பண்றோம், நம்முடைய தேவைக்காக அந்த இடத்துல ஃபில் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ தான் நம்ம லேக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஒரு சின்ன பார்ட் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், குளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பாண்ட் அப்படிங்கிற பிளேஸ். இதுவும் வாட்டர் சோர்ஸ் தான். இதுவும் ஒரு சிறிய பகுதியில நீரை நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி இதுவும் மேன்மேட் அப்படின்னு சொல்லலாம். டேம் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு சின்ன ஏரியால, ஒரு ஸ்மால் ஏரியால நம்ம என்ன பண்றோம், வாட்டரை ஃபில் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இது எல்லாம் தான் நமக்கு ரிவர் அண்ட் லேக் வாட்டர் அப்படிங்கிறது எப்படி நமக்கு வருது, என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்றோம். அப்ப தண்ணி நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிளேஸ குளம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அடுத்தது நம்ம சொல்றது ஆறு, ஓடை, நிலத்தடி நீர், மழை நீர், பாறைகள்லாம் உருகி வரக்கூடியது. இது எல்லாமும் சேர்ந்ததுதான் நமக்கு எல்லா வகையான இந்த வாட்டர் சோர்ஸுக்கு ஆதாரமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தண்ணி எங்க இருந்தெல்லாம் வருது, இந்த ஏரிக்கு குளத்துக்கு எல்லாம் தண்ணி எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா நம்ம ஆத்து தண்ணி ஓடி வருது. அங்க இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தண்ணிய தனியா இந்த மாதிரி ஒரு ஏரி கட்டி ஃபில் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம ரிவர், அடுத்தது குளம் அப்படின்னு சொல்றோம். அதற்கும் என்ன பண்றோம், ரிவர் வாட்டரை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் ரெயின் வாட்டர் நேச்சுரலா வரக்கூடியது, கிரவுண்ட் வாட்டர் அதையும் நம்ம பயன்படுத்துறோம்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் வரக்கூடிய தண்ணியை தான் லேக்லயும் பாண்டுலையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நாமளா உருவாக்கி அந்த பிளேஸ்ல தண்ணியை ஃபில் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு எப்படி இருக்கும், சால்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். சால்ட்னுடைய பெர்சன்டேஜ், அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ட்ரிங்கிங்காகவும் நம்ம பயன்படுத்தலாம், ஆஸ் வெல் அஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், விவசாயத்துக்காகவும் நம்ம இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். சோ இந்த ரெண்டு பர்பஸுக்குமே நமக்கு யூஸ் ஆகக்கூடியதுதான் ரிவர் வாட்டர். சோ ட்ரிங்கிங் பர்பஸ் அண்ட் தென் இரிகேஷன். இரிகேஷன் அப்படின்னு சொன்னா என்னது, விவசாயம். சோ இந்த இரண்டு விஷயங்களுக்குமே ரிவர் வாட்டர் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த கான்செப்ட் தான் நம்ம ரிவர் வாட்டர் அப்படிங்கறதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். சோ ரிவர் வாட்டர் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது, பாண்டும் நம்ம லேக்கும் எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படிங்கறது இங்க ஒரு கொஸ்டினா நம்ம ரைஸ் பண்ணி அதுக்கு உண்டான ஆன்சர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ எதுக்காக, நம்முடைய தேவை தண்ணினா அது மூவிங் வாட்டர், மூவ் ஆயிட்டே இருக்கும் இல்லையா. நமக்கு கொஞ்சம் தேவை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல சின்ன சின்ன பாத்திரத்தை ஃபில் பண்ணி வைக்கிறோம்ல, அது போலதான் நம்ம தேவைக்காக என்ன பண்றாங்க, ஏரிகளையும் குளத்தையும் நம்ம வந்து உருவாக்கி அதுல நமக்கு தண்ணியை ஃபில் பண்ணி வச்சு அங்கிருந்து நமக்கு சப்ளை பண்றாங்க. எங்க வீட்டுல நம்ம ஏரியால ஒவ்வொன்றுலயும் வாட்டர் டேங்க் அப்படின்னு இருக்கும். அந்த டேங்குக்கு எங்க இருந்து தண்ணி வருது, ஆத்து தண்ணியோ ஏரி தண்ணியோ தான் வரும். டேங்க்ல தண்ணி எங்க இருந்து ஃபில் பண்ணுவாங்க, அந்த டேங்க்ல இருந்து தான் நம்ம தெரு குழாய்க்கோ வீட்டு குழாய்க்கோ தண்ணி வரும்ல. அந்த டேங்குக்கு யார் தருவாங்கன்னு கேட்டா ரிவரோ
லேக்கோ பாண்டோ, சோ இது எல்லாத்துல இருந்து தான் நமக்கு டேங்குக்கு தண்ணி ஃபில் ஆகும். சரிங்களா? சோ டேங்க் வாட்டர் அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் தான் நமக்கு கொடுக்குறாங்க. சோ நெக்ஸ்ட் டாபிக் சி வாட்டர், கடல் நீர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கடல் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கும்ல. பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா there is no age difference. எல்லாருக்குமே நமக்கு கடலை பார்ப்பதற்கு, கடல் அலைகளை பார்ப்பதற்கு, அங்க போய் நிக்கிறதுக்கு எல்லாம் ஹாப்பியா இருக்கும்ல. ஒன் ஆஃப் த நமக்கு என்ஜாயபிள் பிளேஸ் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பீச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எங்க போனாலும் அந்த ஊர்ல பீச் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இடம் பீச். எத்தனை தடவை போனாலும் நமக்கு என்ன ஆகாது, அதை பார்க்கறதுக்கோ ரசிக்கிறதுக்கோ எப்படி இருக்கும்? என்ஜாயபிளா இருக்கும். அழகா என்ஜாய் பண்ணலாம், விளையாடலாம், ஹாப்பியா இருக்கலாம். நமக்கு வந்து பேரண்ட்ஸுடைய சப்போர்ட்டோட நம்ம அழகா என்ஜாய் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, சேஃப்டியா என்ஜாய் பண்ணா நல்ல ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். கேர்ஃபுல்லாவும் இருக்கணும் இல்லைங்களா? சோ இந்த கடல் நீர் அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு அதுல சால்ட் அப்படின்னு சொன்னா, சீ வாட்டர் அப்படின்னு சொல்றதை விட சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இந்த கடல் தண்ணி எல்லாம் குடிச்சு பார்த்திருக்கீங்களா? பயங்கர உப்பா இருக்கும். நம்ம சாதாரண தண்ணியை விட அதிகமான நமக்கு அளவு உப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டா, ஒவ்வொரு 1000 மில்லி லிட்டர்லயும் 35 கிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு நமக்கு எவ்வளவு இருக்கு? சோ 1000 மில்லி லிட்டர் அப்படின்னு சொன்னா அதுல 35 3.5 கிராம் நமக்கு வந்து என்ன இருக்கு? சோடியம் குளோரைடு, நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உப்பாகப்பட்டது அதுல கலந்திருக்கு. அதனாலதான் நமக்கு என்ன ஆயிருக்கு? அவ்வளோ உப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ 1000த்துல 35% அப்படின்னு சொல்லலாம். 1000 மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு 35 கிராம் அப்படின்னு சொல்லலாம். சாரி, 3 பாயிண்ட்ங்கிறத விட 35 கிராம்னே நம்ம எடுத்துக்கலாம். 35 கிராம் அப்படிங்கிறது அந்த அளவு பெர்சன்டேஜ்ல நமக்கு வந்து இருக்கு. கடல் நீர் அப்படிங்கிறது நமக்கு 3.5 அல்லது 35 பங்கு உப்புத்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு தண்ணி. அதனாலதான் நமக்கு என்ன இருக்கு? சோ இதுல என்ன கலந்துருக்கு சால்ட் வாட்டர்ல அப்படின்னு கேட்டா NaCl. NaCl உடைய பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கறதும் நம்ம ஒரு கொஸ்டினா எடுத்துக்கலாம். சோ ஏன் இதை நம்ம வந்து நார்மலா எல்லா வகையான பயன்பாட்டுக்கு, சமைக்கிறதுக்கு இதை எடுத்துக்கலாமா, குடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி இருந்தா நம்மளால கண்டிப்பா ட்ரிங்கிங் வாட்டரா இதை பயன்படுத்த முடியுமா? ஒரே ஒரு வாய் தண்ணி நம்ம எடுத்து விட்டாலும் அதை நம்மளால என்ன பண்ணக்கூடாது, அதை சாப்பிடவே முடியாது இல்லையா? கண்டிப்பா துப்பிடுவோம். அந்த அளவுக்கு சால்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும் சொல்லலாம். சோ உப்பு நீர் அப்படின்னு ஏன் அதை நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னாலே உவர் நீர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நமக்கு வந்து உப்பு நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த மாதிரி சலைன் வாட்டர் அப்படிங்கிற ஒரு நேம் எதனால வருதுன்னா, இந்த அளவுக்கு நமக்கு இந்த சால்ட் கண்டென்ட் அதுல கலந்திருக்கிறதுனாலதான். சரிங்களா? சோ இப்போ நம்ம இது ஏன் சலைன் வாட்டர் அப்படின்னு நம்ம அதுல சொல்றோம் அப்படிங்கறதுக்கும் நம்ம என்ன பண்றோம், இதுக்கு உண்டான ஆன்சரை நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ இந்த கடல் நீரை நம்ம ஏன் பயன்படுத்துறது இல்லைன்னு சொன்னாலும், இந்த அளவு சால்ட் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனாலதான் அதை நம்ம வந்து இரிகேஷனுக்கோ அல்லது ட்ரிங்கிங் பர்பஸ்க்கோ குக்கிங் பர்பஸுக்கோ நம்ம அதை எடுத்துக்கிறதே இல்லை. சரிங்களா? சோ இதுதான் நமக்கு பெர்சன்டேஜ். 1000 மில்லி லிட்டர்ல 35 கிராம் கலந்திருக்க கூடியது சோடியம் குளோரைடு அப்படிங்கிற உப்பு. அதனாலதான் அதை ஒவ்வொரு நீர் அப்படின்னு சொல்றோம். உப்புத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால நம்மளால எதற்கும் அதை பயன்படுத்த முடியறது இல்ல. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரவுண்ட் வாட்டர். கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்லுவோம். நிலத்தடி நீர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றோம், ரெயின் வாட்டரை நம்ம சேவ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அதை அதிகமாக நம்ம ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம மழை நீர் தொட்டியை நம்ம கட்டி அதுல மூலமாக என்ன பண்ணலாம், கிரவுண்ட் வாட்டர் லெவலை நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். மழை நீர் எல்லாமே பூமியினால் உறிஞ்சப்பட்டு மீண்டும் அதை எடுத்து நம்ம பயன்படுத்துறது தான் இந்த கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல கால்சியம் அண்ட் தென் மெக்னீசியம் அப்படிங்கிற மினரல்ஸ் நமக்கு இருக்கு. சோ என்ன மாதிரியான ஒரு உப்புக்கள் நமக்கு வந்து தாதுக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, கால்சியம், மெக்னீசியம். What are the minerals present in groundwater?
எந்த மாதிரியான நமக்கு தாதுக்கள் நிலத்தடி நீர்ல இருக்குன்னு கேட்டா கால்சியம், மெக்னீசியம் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னா கிணற்று நீராவோ ஊற்று நீராகவோ அல்லது நமக்கு வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது நம்ம போர்வெல் வாட்டராவோ அதை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இதுதான் நமக்கு நிலத்தடி நீர். நிலத்தடி நீர்ல நமக்கு நிறைய என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா மாசுக்கள். மாசுக்கள் அப்படின்னு சொன்னா என்னது? வேஸ்ட் மெட்டீரியல்ஸ். இப்ப நமக்கு சாதாரணமா தண்ணி அதிகமா நம்ம வீட்டுல போர் வாட்டர்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய தூசி எல்லாம் இருக்கா? என்னென்ன இம்பியூரிட்டிஸ் இருக்கு? எதுவுமே இல்ல. நிறைய தூசி, குப்பை, வேற ஏதாவது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மேக்சிமம் தூய்மையான நீரா இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பாக்குறது வெல் வாட்டர். வெல் வாட்டர் அப்படிங்கிறதும் கிணற்று நீர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிணற்று நீர் அப்படிங்கிறதும் நம்ம வீட்டுக்காக பயன்படுத்தக்கூடியதுதான். இதே மாதிரி நம்ம பூமியை என்ன பண்றோம், ஆழமாக நம்ம துளையிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோல்ஸ் மாதிரி உருவாக்கி தண்ணியை நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல சேமிச்சு வச்சு அந்த தண்ணியை நம்ம என்ன பண்றோம், பயன்படுத்துறோம். இதுலயும் நமக்கு அதிகமாக எப்படி இருக்கும், நிறைய தாதுக்கள் அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி செம்மண் பூமியா இருக்கலாம், கரிசல் மண் பூமியா இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரியான கரையக்கூடியது சால்யபிள் கண்டென்ட்டா இருக்கக்கூடிய மினரல்ஸோ அல்லது தூசிகள் ஏதாவது இருக்கும். அதையெல்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்னு ஸ்ப்ரிங் வாட்டர். ஸ்ப்ரிங் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதுதான் என்னது, ஊற்று நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ஸ்ப்ரிங் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். ஊற்று என்பது எங்க உருவாயிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன், எந்த இடத்துல நமக்கு பாறைகளுக்கு அடியிலையோ அல்லது அதிகமாக பிரஷர் இருக்கக்கூடிய பகுதியிலேயே என்ன ஆகும், நமக்கு இந்த ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது உருவாகும். ஊற்று நீர்ங்கிறது நமக்கு நிறைய கொஞ்சம் சால்ட் கண்டென்ட்டோட இருக்கக்கூடியது, ஆனா இம்பியூரிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக இம்பியூரிட்டிஸ் இதுல இருக்காது, தூசி அப்படிங்கறதுலாம் இருக்காது, ஆனா கொஞ்சம் நமக்கு உப்பு கலந்த நீராக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அண்டர் கிரவுண்ட் வாட்டர்ஸ்ல நமக்கு பிரஷர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு என்ன ஆகும், பாறைகளுக்கு நடுவுல, ராக்ஸுக்கு நடுவுல தானாக உருவாகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது. இப்ப கிணறோ அல்லது நமக்கு சாதாரணமா நிலத்தடி நீர்னா போர்வெல், இதெல்லாம் நம்மள மேன்மேடா உருவாக்கக்கூடியது. ஆனா ஊற்று ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதிகமான அழுத்தம் இருக்கக்கூடிய பாறைகளுக்கு நடுவுல இருக்கிற கேப்ல, இப்ப ரெண்டு ராக்ஸ் இங்க இருக்குன்னு சொன்னா ராக் நடுவுல பிரஷர் அதிகமா இருந்ததுன்னா இங்க இருந்து நமக்கு வரும். இப்ப இந்த ஊற்று அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாம் நிறைய நீங்க பாத்திருப்பீங்க, பப்ளிக் பிளேஸ் எல்லாம் அழகா சென்டர்ல என்ன ஆகும், அப்படியே நீர் ஊற்று மாதிரி ஃபுல்லா தண்ணி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய தண்ணி தான் நம்ம என்ன சொல்றோம், ஊற்று நீர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் நமக்கு சோர்ஸ், எப்படி உருவாகுது, அதை என்ன மாதிரியான அதனுடைய நமக்கு அதனுடைய உப்பு தன்மை எப்படி இருக்கும், மாசுக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத லேர்ன் பண்ணோம். என்ன பயன்பாட்டிற்காக நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த டாபிக்ல தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் என்னது, ஆறு. நம்ம ஆறுல இருந்து வரக்கூடியது. அடுத்தது கடல் நீர் என்பது சலைன் வாட்டர்னு சொல்லக்கூடியது, உவர் நீர், உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் தென் கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது நம்ம மழை நீர் பகுதி உள்ள பூமியில உறிஞ்சி அந்த மண் அடுக்குகளுக்கு நடுவுல அடியில போய் என்ன ஆகும், தண்ணியாக நமக்கு சேமிச்சு இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம போர்வெலோ அல்லது பம்ப், ஹேண்ட் பம்புக்கெல்லாம் என்ன பண்றோம், பைப் செருகி நம்ம அது மூலமாக என்ன பண்றோம், தண்ணியை எடுக்கிறோம். இதுதான் கிரவுண்ட் வாட்டர் நம்மளாக உருவாக்கக்கூடியது. இதுல கால்சியம், மெக்னீசியம், மினரல்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்கக்கூடியது. அண்ட் தென் வெல் வாட்டர். வெல் வாட்டர் நம்ம என்ன பண்றோம், நம்மால் உருவாக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்றோம். எர்த் சர்வேஸ்ல என்ன பண்றோம், ரொம்ப ஆழமாக டக் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பூமியை தோண்டி எடுக்கக்கூடியது. சோ ரொம்ப ஆழமா என்ன பண்றோம், அதை தோண்டி நம்ம மேல அந்த இடத்துல நம்ம ஹோல்ஸ் கிரியேட் பண்ணும்போது எங்க தண்ணி இருக்கோ அந்த இடத்தோட நம்ம என்ன பண்ணலாம், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டாம், டக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. போர்வெல்னாலுமே எத்தனை அடி ஆழம் நமக்கு அந்த இடத்துல போகுது, எவ்வளவு தூரம் நீங்க பைப் சொருகிருக்கீங்க, எத்தனை அடியில தண்ணி வந்திருக்கு, ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மண் பகுதியா பாறைகள் பகுதியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. வாட்டர் லெவல் எங்க கிடைச்சது அப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ மேன்மேட் கிரியேஷன் சொன்னா அப்போ நிலத்தடி நீரோ கிணற்று நீரோ நம்மால் உருவாகும் பொழுது எத்தனை அடியில நமக்கு அது கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அதை நம்ம என்ன பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்ப்ரிங் வாட்டர் அப்படிங்கிறது
நேச்சுரலா வரக்கூடியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுலயும் நமக்கு உப்பு தாது பொருள்கள்லாம் இருக்கும், ஆனா டஸ்ட் அதிகமாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு நம்ம பாக்குறது தான் வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் அப்படின்னா என்ன டீச்சர் அப்படின்னு சொன்னா நீர் சுழற்சி. சுழற்சி அப்படிங்கிறது என்னது? நம்ம ஜென்ரலா சிம்பிளான ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லைங்களா? நம்ம வீட்டுல சமைக்கிறது, தண்ணி கொதிக்குது, தட்டு போட்டு மூணா தண்ணி கொதிக்கும் போது தண்ணி என்னவாகும்? ஆவியாக மாறும். இப்போ இந்த இடத்துல ஒரு பவுல்ல நான் தண்ணி எடுத்துட்டு இருக்கேன், இத நான் வந்து ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு இதுல நமக்கு தண்ணீர்ங்கிறது எடுத்துட்டு இருக்கோம், இது ஆவியாக மாறுகிறது. நான் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணினா இந்த இடத்துல எல்லாம் என்ன ஆகும்? நீர் திவலைகள் அப்படின்னு வரும், மீண்டும் நீராக மாறும். சோ இதுதான் நீர் சுழற்சி. இது லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறி எகைன் நமக்கு லிக்விட் ஸ்டேட்டா மாறுது இல்லையா? இப்போ இதுதான் திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறி மீண்டும் திரவ நிலைக்கு வரக்கூடியது லிக்விட் ஸ்டேட், கேசியஸ் ஸ்டேட் அகைன். சோ இதுதான் என்ன சொல்றோம்? சைக்கிள், நீர் சுழற்சி. அப்ப எப்படி நமக்கு உருவாகுது? இப்ப பார்த்த அந்த சோர்சஸ் ஆஃப் வாட்டர், அதிலிருந்து தண்ணியாகப்பட்டது சூரியனுடைய வெளிச்சத்தில் ஹீட்டால என்ன ஆகும்? ஆவியாக மாறி மேல போயிட்டு அந்த பிரஷர்ல என்ன ஆகுது? நமக்கு மேகமா மாறி அது குளிர்ச்சி அடைந்து மீண்டும் மழையாக மாறக்கூடியதுதான் நம்ம இந்த வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். இது கண்டினியூஸா, இது ரெகுலரா இந்த பூமியில நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் செயல். நோபடி கேன் ஹெல்ப். நீ போய் செய்யறியா? நான் யாருமே இல்லை. இது இயற்கையாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். இப்போ செடி கொடிகள்லாம் இருக்கு, ஒரு லீஃப்ல இருந்து என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய துளைகள் மூலமாக இந்த நீராகப்பட்டது மேல என்னவா மாறும்? ஆவியாக மாறும். ஆவியாக மாறி மேல போகும். மேல போய் அதுவும் என்ன ஆகும்? இந்த மழை வருவதற்கு காரணமாக இருக்கும். அதனாலதான் நம்ம மரம் நிறைய நடணும், அந்த மரம் மூலமாக நமக்கு மழை நீர் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். சோ இப்போ இதற்குண்டான ஒரு சின்ன சிமுலேஷன் நான் பார்க்கலாம். சோ இத பாத்துருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் இதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷனா தெளிவா நான் இன்னும் நம்ம இத படிச்சு இத பார்த்துட்டு நீங்க புத்தகத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும்? இது புரிஞ்சிரும் என்ன இந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம வாட்டர் சைக்கிள். சோ என்ன சொன்னோம்? இந்த இடத்துல மலையெல்லாம் இருக்கு, கீழே என்ன இருக்கு? ஆற்று நீர், குளத்து நீர், கடல் நீர். மலை மேல இருந்து தண்ணி ஓடி வருது அப்படின்னு சொல்றோம். இங்க இருந்து தான் என்ன வருது? ஆற்றிற்கு தண்ணி வருது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இவர் யாரு? சூரியன். சோ இவர் தான் சோர்சஸ், எல்லாத்திற்குமே ஆதாரம் இவர் தான். அப்ப இவ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அந்த எவாப்ரேஷன், ஆவியாதல் அப்படிங்கிற செயல் எனக்கு நடக்கணும். அப்ப மேல கொண்டு வந்து என்ன பண்ணிக்கிறேன்? இந்த இடத்துல நான் வந்து அந்த சன்னை மேல வச்சாச்சு. இங்கிருந்து சூரிய ஒளி அப்படிங்கிறது பூமிக்கு கிடைக்குது. இவங்கெல்லாம் செடி கொடிகள். இதுதான் நீர் தேக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இது கடல் நீர் இந்த சைடு இருக்கு, இந்த பக்கம் மலை மேல இருந்து வரக்கூடியது இந்த நீர் ஆற்று நீர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல உங்களுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இங்க சரியா நான் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல என்ன நமக்கு உருவாகணும்? அடுத்த ஒரு விஷயம், தண்ணி நமக்கு ஆவியாச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு அதுல வருது. சோ அடுத்தது என்ன பார்க்கணும்? நம்ம முதல்ல பார்த்தது வந்து எவாப்ரேஷன். அப்ப இந்த எவாப்ரேஷன்ங்கிறது வேணும். ஆவியாதல் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னு சொன்னா யார் ஆவியாவாங்க? போட்டுல தண்ணி, தண்ணி ஆவியாவாங்க. சோ இவங்க என்ன பண்ணணும்? ஆவியா மாறணும். அடுப்பா இருந்தா ஹீட் பண்ணுவேன், இவ்வளவு பெருசுக்கு நான் எங்கப்பா அடுக்கு போவேன்? சோ அதுதான் யாரு? சன். அப்ப சன்னினுடைய ஹீட்னால என்ன ஆகுது? நமக்கு தண்ணி அப்படிங்கிறது நமக்கு ஆவியாக மாறணும். ஆவினா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? வாட்டர் வேப்பர். ஓகே, சோ திஸ் இஸ் கரெக்ட். வாட்டர் என்ன ஆகுது? சூரியனுடைய ஹீட்டால வேப்பரா மாறுது. சி ஹியர். சோ இத்தனை நேரம் இல்ல பாத்தீங்களா? இங்க பாத்தீங்களா? தண்ணி ஆவியா மாறுது. இது என்னது? நீராவி. எவாப்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் இங்க பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், தண்ணி சூரியனுடைய வெப்பத்தால நீர் ஆவியா மாறுது. த வாட்டர் அப்படிங்கிறது என்ன ஆகுது? நமக்கு சன்னனுடைய ஹீட்டால நமக்கு வாட்டர் வேப்பரா மாறுது. ப்ராசஸ் in which water is changed to water vapor by the heat of sun. ஓகே, சோ அப்ப நம்ம சன்னினுடைய
சூரிய ஒளி ஒளியினால என்ன ஆகுது, அதுல இருந்து வரக்கூடிய வெப்ப கதிர்கள்னால இந்த தண்ணியாகப்பட்டது சூடாகி நமக்கு நீராவியாக மாறுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், அது கண்டென்சேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ், ஆவி சுருங்குதல் அப்படிங்கிற ஒரு செயலாகப்பட்டது நமக்கு நடைபெறணும். அப்ப ஆவி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன பண்றோம், ஆவிய சுருங்குதல் சொன்னா நம்ம தட்டு போட்டு மூடினா என்ன ஆகும், திருப்பியும் அது மீண்டும் குளிர்வடையும் அப்படின்னு சொன்னோம். என்ன மாறணும் நமக்கு, வாட்டர் வேப்பர் இல்லையா, வேப்பர் நீர் ஆவியை தான் நம்ம என்ன பண்றோம், மாத்தணும். சோ என்னதுக்காக, எந்த பகுதியில போனா, தட்டு போட்டு மூடா இதுக்குள்ள தட்டு என்கிட்ட இருக்குமா, இல்ல. சோ எப்படி இருக்கணும், அது மேல போய் அந்த பகுதியே நமக்கு குளிர்வடையணும். கோல்டு சர்ஃபேஸ்ல என்னவா மாறும், மழைக்கு ஆதாரம் என்ன சொல்லுவாங்க, கருப்பாயிடுச்சு வானம் அப்படின்னா என்ன பேர் சொல்லுவோம், கிளவுட்ஸ், மேகமா மாறுது. சோ இந்த நீராவியாகப்பட்டது மேல போய் குளிர்ந்து கிளவுட்ஸா ஃபார்ம் ஆயிடுச்சு. see here, இவ்வளவு நேரம் இது இல்ல, பாத்தியா, மேகமா மாறிடுது. சோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் as கண்டென்சேஷன், ஆவி சுருங்குதல். ஆவி சுருங்கி என்னவா மாறி இருக்கு நமக்கு, மழை மேகமாக மாறி இருக்கு. இப்போ இந்த மேகத்தை திருப்பியும் நான் தண்ணியா கொண்டு வரணும், அதுதான் அடுத்த ஒரு ப்ராசஸ் சொன்னா பிரிசிப்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீழ்படிவாதல் அப்படிங்கிற ஒரு செயல். சோ இதுக்கு யார் இன்புட், நம்ம யாரை வச்சு நம்ம பண்றோம், கிளவுட்ஸ், இந்த மேகங்கள் தான் நமக்கு மாறணும். அந்த மேகம் என்னவா மாறுது, அங்க எப்படி இருக்கும், இங்கெல்லாம் ஹீட்டா இருக்குமா அல்லது கோல்டா இருக்குமா, கண்டிப்பா குளிர்ச்சியாக தான் இருக்கும். குளிர்ச்சியாக இருக்கும் பொழுதுதான் என்ன ஆகும், மீண்டும் அது தண்ணியா வரும். தண்ணியா வருது அப்படின்னு சொன்னா அந்த தண்ணிக்கு என்ன பேர் சொல்லுவோம், ரெயின். ஓகே, சோ கிளவுட்ஸ் கோல்டு சர்ஃபேஸ்ல என்னவா மாறுது நமக்கு, லிக்விட் வாட்டரா மாறும். சாரி, லிக்விட் நமக்கு நீர்ம நிலைக்கு வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஓகேயா, மேகம் என்பது இந்த மாதிரி மாறிடுது. சோ இதுதான் நம்ம அடுத்த ஸ்டேஜா பாக்குறோம். சோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது நமக்கு, இது மீண்டும் என்னவா மாறுது நமக்கு, மழை நீராக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் இல்லையா. சோ மழை நீர் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், நம்ம இந்த இடத்துல ஃபுல்லும் மேகங்களை தொட்டா என்ன ஆகும், நமக்கு மழையாக மீண்டும் நமக்கு உருவாயிட்டே இருக்கும். சரிங்களா. சோ அடுத்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் என்னது, கண்டென்ஸ்டு வாட்டர். இந்த கண்டென்ஸ் வாட்டர் அப்படின்னு நம்ம இருக்கு இல்லையா, இப்ப நமக்கு உருவாகி இருக்கக்கூடிய அந்த வாட்டரை நம்ம என்ன பண்ணணும், மீண்டும் குளிர்ந்த பகுதிக்கு கொண்டு போகணும். ஃப்ரீசிங் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம கொண்டு போகணும்னு சொன்னா நமக்கு என்னவா மாறும், ரெயின்ஃபால், மழையாக நமக்கு மாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான். சோ கண்டென்ஸ் பண்ணின வாட்டரை ஃப்ரீசிங் சர்ஃபேஸுக்கு கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மீண்டும் அதை குளிர்ச்சி அடைய செய்தோம் அப்படின்னு சொன்னா என்னவாக மாறும், நமக்கு மழையாக மாறும். see here, மழை மேகம் நகர்ந்து வந்து என்னவா பாருது பாருங்க, மழை பெய்தான். சோ இதுதான் நமக்கு வாட்டர் சைக்கிள். புரியுதா, ஃபர்ஸ்ட் இந்த நீர் ஆவியாக மாறி மேகமா மாறுச்சு இல்லைங்களா, அடுத்தது அந்த மேகத்தை நம்ம என்ன பண்ணோம், குளிர்வடைய செஞ்சோம். அண்ட் தென் அதை வந்து பிரிசிப்டேட், வீழ்வடிவாக மாற செஞ்சு அதுக்கப்புறமா மீண்டும் குளிர்ச்சி அடையும் பொழுது நமக்கு மழையாக மாறி இருக்கு. இதுதான் நம்ம இந்த வாட்டர் சைக்கிள்ங்கிறது, இந்த 4 ஸ்டேஜ்ல நீர் சுழற்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுல இந்த சிமுலேஷன் மூலமா தெரிஞ்சுட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு எப்படிப்பா ஆத்து தண்ணி குளத்து தண்ணி நமக்கு மழை நீரா மாறுதுன்னு கேட்டா இனிமே எல்லாருக்கும் இந்த சிமுலேஷன்ங்கிறது அழகா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் மைண்ட்ல. சோ we never forget the concept how the water cycle அப்படிங்கிறது, வாட்டர் சைக்கிள்னா என்னது, எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சோ இந்த பிக்சர் இங்க நடந்தது எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் பிரிசிப்டேஷன் அண்ட் லாஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தண்ணி எல்லாம் என்னவா மாறுது, நமக்கு கடல் நீரா மாறிடுது. இந்த இடத்துல கடல் நீர், ஆற்று நீராக இந்த மழை நீர் எல்லாமே நம்ம சேமிச்சு வச்சு நம்ம பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஓகேங்களா. சோ
இன்னைக்கு பார்த்த இந்த கான்செப்டை வீட்ல எல்லாருமே நல்லா படிச்சுட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு இப்போ நடத்தும் போது ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலுமே இப்ப நடத்தின சாப்டர்ல கேளுங்க. தென் அண்ட் தென் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், வீட்ல போய் படிக்கும் போது நமக்கு டவுட் இல்லாம இருக்கலாம். ஓகேங்களா? சோ நீங்க ஏதாவது டவுட் இருந்தா இப்பயும் கேளுங்க, ஆர் அதர்வைஸ் ரீட் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட்டுக்கும் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.